ஒக்கா மக்கா இந்த மூணாவது கண்டென்ட் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இந்த மூணாவது கான்செப்டை டே ஆர்சிபி ஃபேன்ஸ் நான் தப்பா எடுத்துக்காதீங்க. சிரிப்பு வருது எனக்கு. தப்பா எடுத்துப்பேன். நீ இப்போ சொல்கிறேன் பாரு. சிமெண்ட் மூட்டையில வச்சு தள்ளுறாங்க 2 வருஷம். நாங்க சொல்ல தெரியும். ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, அங்க போய் நான் நான் மொக்க டீம்ல நான் ஒரே ஒரு பதில், என்னோட கேள்விக்கு ஒரு பதில். அந்த நீங்க ஒரு சொன்னீங்க ஒரு வார்த்தை, அந்த சீரியஸ்ல நாங்க போய் கப் எடுத்தோன்னு. அந்த சீரியஸ்ல ஆன எல்லா பிளேயரும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா தலை மட்டும் ஏன் ரிட்டையர் ஆகாம இருக்கா போல? அதை மட்டும் டிஜே போடுறீங்க, காசு கொடுக்குறீங்க. நானும் பாக்குறேன் வரமா டோனிக்கு மட்டும் நல்ல நல்ல பாட்டு போடுறீங்க. அவர் எப்படியாப்பட்ட பிளேயரு, அவருக்கு என்ன பாட்டு போடுறீங்க? போட மாட்டீங்க. ராஜராஜ சோழன் கோயில் கட்டு போயிட்டா. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க? அவன் பண்ண சம்பவம் அது. நான் பண்ண சம்பவம் வரலாறு. நான் பேசுவேன், என்னைக்குமே பேசுவேன். சிரிக்காத, பதில் சொல்லு. கிடையாதுன்றாங்க. இப்போ என்ன குடிமுடிக்கு போச்சு? ஆரன் ஃபிட்ச் கேப்டன் இல்ல தான் வாங்கிக்கிறாங்க. பணப்பெட்டி சூட்கேஸ்ல 2 வருஷம். ஆமா, ஏன் தெரியுமா? 2 வருஷம் அந்த டீம் எல்லாம் மொக்க டீம்ன்றியே கொய்யால நீ நீ இதெல்லாம் அந்த டோர்னமெண்ட்ல என்ன பதில் சொல்ல போற சொல்லு. ஒரே ஒரு பாட்டு தான் ஸ்டேடியம்ல போட்டா என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அதை ஃபீல் பண்ணாம தெரியல. படைகள் 100 வந்த போதும் போதவில்லையே, போர் கண்ட சிங்கம். டிஜே கிட்ட நீங்க காசு கொய்யால 2K கிட்ஸ் தான் ரொம்ப இன்வெஸ்டடா வந்து இன்பாக்ஸ்ல தேவையில்லாமலாம் பேசுறாங்க. தோனி வந்து தலைவர் நம்ம டீம் எப்படியாப்பட்ட டீம், ஏன் இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்ற ஒரு கோவத்தில் நான் பேசுகிற வீடியோ. அது வாரியர்ஸ் அடிச்சு திரும்ப வாரியர்ஸ் அடிச்சு நான் கொய்யால உங்களை காப்பாற்ற தாண்டா சொல்லல. இடையில ரெய்னா பொழந்தாண்டா உங்களை செமிஃபைனலில் 94 ரன். அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா பார்க்குறேன், பேச வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது? பழைய கதை வேணாம்னா, பழைய கதை வேணாம்னா எனக்கு வரலாறு இருக்கு, நான் பண்ணிருக்கேன். நீ பண்ணா சொல்லியா? 17 வருஷமா என்ன பண்ணிருக்கேன்? வரலாறு இல்லையா? அவ்வளோதான். என்னங்க நீங்க தோத்துக்கிறீங்க, தோத்துட்டீங்கன்னா நாங்க இந்த வருஷம் தோத்துட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு பேசணும். அப்படி பேச மாட்டீங்க. அப்போ பண்ணோம், ஜப்பான்ல சிலை வச்சோம், ராஜஸ்தான்ல குண்டு வச்சது. என்ன இது தேவையில்லாத கண்டென்ட்டை பேசாதீங்க. இன்னைக்கு தோத்துக்கிறீங்க, 192 அச்சு தோல்வியை ஒத்துக்க மாட்டீங்க. ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? அது என்ன அது அர்த்தம்? நகைச்சுவையா கொண்டு போகாத, சீரியஸா கொண்டு. இல்ல இதுல 2011 ஃபைனல் யாரு கூட? ஆர்சிபி கூட. ஒன்னு நான் ஃபிக்ஸிங் பண்ணி ஆர்சிபி எனக்கு பணம் கொடுத்தான், இல்ல நான் ஜெயிச்சேன். நீ தான்டா எனக்கு கண்டென்ட். ஒன்னு ஆர்சிபி எனக்கு ஃபிக்ஸிங் பண்ணி என்ன ஜெயிக்க வச்சான், இல்ல நீ ஃபிக்ஸர். இதாடா போங்கடா. இல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் யாரும் டீஸ் பண்றாங்கன்னா பண்ணாதான் எல்லாமே எடுத்துப்பேன். நான் 2K கிட்ஸ் தான் ரொம்ப இன்வெஸ்டடா வந்து இன்பாக்ஸ்ல வந்து தேவையில்லாமலாம் பேசுறாங்க. நீங்களே தோனி சால் பண்ணிருக்கீங்களேன்னு. சி கிரிக்கெட்டை நான் ஃபன்னி கேமாக பார்க்குற ஆள், புரியுதுங்களா? தோனி இப்போ கூட தான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே அப்செட்டில் கோவப்பட்டு பேசுகிறோம். கிரிக்கெட் பார்க்குற எல்லாருமே தெரியும், இவனால் தான் மேட்ச் போயிடலான்றப்போ ரொம்ப கோவப்படுவோம். தோனி வந்து தலைவர் நம்ம டீம் எப்படியாப்பட்ட டீம், ஏன் இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்ற ஒரு கோவத்தில் நான் பேசுகிற வீடியோ. அதை ரொம்ப போட்டு ஏதோ வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. விடுங்க, தப்பில்லை. நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் தான் வர்றேன். நான் வந்து CL T20 தான் வைரலாக போச்சு, அதனால தான் என்ன வைரல் ஆக்குனீங்க. அதில் வந்து 3 சினாரியோ நான் தப்பாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து ஆரன் ஃபிட்ச் கேப்டன் கிடையாதுன்றாங்க. இப்போ என்ன குடிமுடிக்கு போச்சு? ஆரன் ஃபிட்ச் கேப்டன் இல்லை தான். பிளேயிங் லெவலில் ஆரன் ஃபிட்ச் கேப்டன் இருந்தால் டேவிட் ஜேக்கப் தான் கேப்டன். இப்போ இதனால் ஒன்றும் மாறி இல்லை, ஓகேங்களா? அகைன்ஸ்ட் நாங்கள் வந்து 132 டிஃபெண்ட் பண்ணல, 128 அடித்து சேஸ் தான் பண்ண விட்டோம். நாங்கள் சேஸ் தான் பண்ண சொல்லியிருந்தேன். இதனாலே என்ன குடிமுடிச்சுன்னு தெரியல. நான் இந்த 2 ஏற்றுப்பேன். ஒக்கா மக்கா இந்த மூணாவது கண்டென்ட் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இந்த மூணாவது கான்செப்டை டே ஆர்சிபி ஃபேன்ஸ் நான் தப்பா எடுத்துக்காதீங்க. சிரிப்பு வருது எனக்கு. நீ இப்போ சொல்கிறேன் பாரு, கிரிக்கெட் பார்க்க தெரிஞ்ச எவனா கேட்பானா? ஆன டீம் எல்லாம் மொக்க டீம்ன்றியே கொய்யால நீ இதெல்லாம் அந்த டோர்னமெண்ட்ல என்ன பதில் சொல்ல போற சொல்லு. நீ மொக்க டீமா எனக்கு? அப்போ நீ சொல்றியா ஆன டீம் எல்லாம் மொக்க டீம்? CSK கூட நீ மொக்க டீம்? அப்போ நான் மொக்க டீம் இல்லை. நான் ஒரே ஒரு பதில், என்னோட கேள்விக்கு ஒரு பதில். அந்த நீங்க ஒரு சொன்னீங்க ஒரு வார்த்தை, அந்த சீரியஸ்ல நாங்க போய் கப் எடுத்தோன்னு. அந்த சீரியஸ்ல ஆன எல்லா பிளேயரும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா தலை மட்டும் ஏன் ரிட்டையர் ஆகாம இருக்கா போல? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அந்த குதிரை இன்னும் ஓடிட்டு இருக்கே. நான் தலைவா, எதுக்கு அவரை உட்கார வச்சீங்கன்னா பாரு, அவரை உட்கார வச்சீங்கன்னா யங்ஸ்டருக்கு பாரு ஸ்டேடியத்துல இந்த யங்ஸ்டர்லாம் வேணாம். அதோ பாரு, வாய்ப்பு கொடுக்குறேன். இங்க பாரு, ஒரே தலைவா, இங்க பாரு தலைவா, இங்க பேசலாம். ஒரே ஒரு பாட்டு தான் ஸ்டேடியம்ல போட்டா என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அதை ஃபீல் பண்ணாம தெரியல. படைகள் 100 வந்த போதும் போதவில்லையே,
போர் கண்ட சிங்கம் DJ கிட்ட நீங்க காசு ஒய்யால DJ போடுறாருல, DJ போடுறவங்க காசு கொடுக்குறீங்க. நானும் பாக்குறேன் வரமா டோனிக்கு மட்டும் நல்ல நல்ல பாட்டு போடுறீங்க. ஜடேஜா அவர் எப்படியாப்பட்ட பிளேயர், அவருக்கு என்ன பாட்டு போடுறீங்க? போட மாட்டீங்க. DJ என் ஃப்ரெண்ட் இல்ல, உங்க DJ ஃப்ரெண்ட் வந்து நீங்க காசு கொடுக்குறீங்க DJ ஆளுக்கு. அது என்ன அது அர்த்தம்? நகைச்சுவையா கொண்டு போகாத, சீரியஸா கொண்டு இல்ல இதுல நகைச்சுவையும் தேவை. இத பாரு, ஏன்னா மேட்ச் சரி நான் முடிச்சுக்கிறேன், எனக்கு டைம் ஆகுது. இதான் விஷயம், புரியுதுங்களா? ஆர்சிபி ஒரு டஃப்பான கண்டஸ்டண்டா இருந்திருக்கணும். அவன் என்ன சொல்றான், ஆன டீம் எல்லாம் மொக்க டீம்ன்றான். ஆன டீம் எல்லாம் மொக்க டீம்ன்றான். சூரா விட்டுருவான் தலைவா, சூரா. கொஞ்சம் அமைதியா இரு தலைவா. நான் யூடியூப்லயே பார்த்து வந்து போயிட்டு பேசிட்டே இருக்கேன், நானே பேசிட்டே இருப்பேன், நீ எனக்கு மேல பேசிட்டு இருக்க. ஸோ அதெல்லாம் தப்பு இல்ல. ஆர்சிபி நான் ஒன்னே ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன். வாரியர்ஸ் அடிச்சு திரும்ப வாரியர்ஸ் அடிச்சு நான் ஒய்யால உங்களை காப்பாற்ற தாண்டா சொல்லல. இடையில ரெய்னா பொழந்தாண்டா உங்களை செமிஃபைனல்ல 94 ரன். அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா பாக்குறேன், பேச வைக்கிறாங்க, என்ன பண்றது? பழைய கதை வேணாம்னா, ஐயோ பழைய கதை வேணாம்னா எனக்கு வரலாறு இருக்கு, நான் பண்ணிருக்கேன். நீ பண்ணா சொல்லியா? 17 வருஷமா என்ன பண்ணிருக்க? வரலாறு என்னையா? காட் ஸ்டோரி என்னையா? நீ எதுவுமே பண்ண மாட்டேன். ராஜராஜ சோழன் கோயில் கட்டு போயிட்டா, ஏன் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க? அவன் பண்ண சம்பவம் அது, நான் பண்ண சம்பவம் வரலாறு. நான் பேசுவேன், என்னைக்குமே பேசுவேன். சிரிக்காத, பதில் சொல்லு. சம்பவம் பண்ணோம், பேசுவோம். எத்தனை கப்பு வேணும்? 2023 கப்புக்கு டாக்குமெண்ட்ரி நான் எடுப்பேன். 2023 கப்பு வாங்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாயிடும் தல. கேளுங்க. பணப்பெட்டி சூட்கேஸ்ல 2 வருஷம். ஆமா, ஏன் தெரியுமா? 2 வருஷம் சிமெண்ட் மூட்டையில வச்சு தள்ளுறாங்க 2 வருஷம். நாங்க சொல்ல தெரியும். கொஞ்ச நேரம் இருங்க. சிமெண்ட் மூட்டையில 2 வருஷம். அதெல்லாம் ஏரியா நாங்க இல்ல எல்லா வந்துறாரு. ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, அங்க போய் நாங்க ஜெயிச்சோம். பேச முடியல. அது நான் சொல்றேன். பண்ணல, நான் பேச மாட்டேன். சீரியஸா பேசுறேன். நான் பண்ண இல்ல, நம்ம எப்பவுமே இருங்க. நான் பேச விட்டேன். நான் வாங்க 5 கப்பு ஃபிக்ஸிங் தானே, கரெக்டா இல்லையா? ஃபிக்ஸிங் 2011 ஃபைனல் யாரு கூட? ஆர்சிபி கூட. ஒன்னு நான் ஃபிக்ஸிங் பண்ணி ஆர்சிபி எனக்கு பணம் கொடுத்தான், இல்ல நான் ஜெயிச்சேன். நீ தான்டா இன்னைக்கு கண்டென்ட். ஒன்னு ஆர்சிபி எனக்கு ஃபிக்ஸிங் பண்ணி என்ன ஜெயிக்க வச்சான், இல்ல நீ ஃபிக்ஸர். இதாடா போங்கடா, இதாடா கண்டென்ட். பேசுறா இப்போ, நீ தான்டா ஃபிக்ஸர். அவர் என்ன சொன்னாரு இப்ப நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க? அது எனக்கு புரியலங்க. என்ன சொன்னாருங்க? அவ்வளவுதாங்க, சாமி கூப்பிட்டீங்க. ஆனா தோத்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க தோல்வி. அவ்வளவுதான். என்னங்க நீங்க தோத்துக்கிறீங்க, தோத்துட்டீங்கன்னா நாங்க இந்த வருஷம் தோத்துட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு பேசணும். அப்படி பேச மாட்டீங்க. அப்போ பண்ணோம், ஜப்பான்ல சிலை வச்சோம், ராஜஸ்தான்ல குண்டு வச்சது. என்ன இது தேவையில்லாத கண்டென்ட்டை பேசாதீங்க. இன்னைக்கு தோத்துக்கிறீங்க, 192 அச்சு தோல்வியை ஒத்துக்க மாட்டீங்க. ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஒத்துக்கணும். நாங்க அப்படியா 17 வருஷம் தோத்தாலும் தோத்தன்னு ஒத்துக்கிறோம், நெஞ்சா நிமித்தி ஒத்துக்கிறோம். நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஐயோ பாவம், வீட்டுக்கு உட்கார வச்சிங்க ரெய்னாவை. அவரு கூட சொன்னாரு ரெய்னா நல்லா பண்ணாரு சொன்னீங்க. ரெய்னாவை வீட்டுக்கு உட்கார வச்சிங்க. படித்தது ஜடேஜா, அவரும் இப்ப டீமுக்கு பாடுபடுறாரு. இப்ப அவரே நீங்க உட்கார வைப்பீங்க. இதுதான் நடக்குது இந்த டீம்ல. இதுல என்னத்த சொல்றது? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.